1992 டிடிஎட் ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்களுக்கு எக்ஸாம் அறிவிக்கப்பட்டு டேட்டும் கொடுத்து அப்போ இருந்த ஆட்சி ஸ்டே வாங்கினாங்க. அதிலருந்தே அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஃபேமிலியே மொத்தமும் வீணாக போயிடுச்சு. இப்போ 100 பேர் படித்தோன்னா அதில் ஒரு 20 பேர் எப்படியோ எதோ வேறு லைனில் போயிட்டாங்க. மீதி 80 பேரோட நிலமை உடனே கல்யாணம் பண்ணி அவங்கள கொடுத்துட்டாங்க. இன்னும் இருந்தால் படிக்கணும் அப்படின்னு. அந்த எக்ஸாம் இல்லைன்னதுமே நிறைய பிள்ளைங்க மருந்து சாப்பிட்றது, சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் போயிட்டாங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூட் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் படித்தவங்க கூட படிக்காதவங்கள கொண்டாந்து விட்டதுனால வந்த பிரச்சனை தான். ஆனால் அது இவ்வளோ நாளைக்கும் தொடரும்னு நினச்சி பார்க்கல. மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் எக்ஸாம் வச்சாங்க. 11:30 மணிக்கு ஆல் டிக்கெட் கொடுத்து அதில் கொஞ்சம் பேர் பாஸ் ஆனாங்க, கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அந்த டைமுக்குள்ளே எழுத முடியல. அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டு அது எதுவும் யூஸ் இல்லாமல் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அது செல்லாதுன்னு சொல்லி திரும்பவும் படிக்க வச்சு திரும்பவும் வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்லேயும் 5 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் வச்சு படித்தாங்க. அதில் மார்க்கை வச்சு சில பேர் போய் படிச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு 2%, 3% அந்த மாதிரி கணக்கு வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2000 நிறைய கேஸ் வாதாடி அதில் சேர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க, செகண்ட் இயர் பிள்ளைங்க இருக்காங்க, 2 வருஷம் முடித்த பிள்ளைங்க இருக்காங்க. 4 பேட்ச் இருக்குது. அது உள்ளார 4 பேட்சுமே எல்லாம் அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலை பார்த்து போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க குழந்த குடும்பம் அப்படின்னு ஆயிட்டாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது கூட சர்டிஃபிகேட் கிடையாது. எதுவும் டீச்சருக்கு படித்தோன்ற சர்டிஃபிகேட் கிடையாது. அப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம். வருமானம் பத்தலை, ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை இல்லை, கூட்டு குடும்பம், அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு இப்படியே போச்சு. அப்போ தனியாக ஒரு ஷாப் வச்சோம். அந்த ஷாப்பும் சரியான முறையில் பார்த்தாங்களா பார்க்கலையா அது தெரியாது. ஆக மொத்தம் அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கலான்னு பாண்டிச்சேரி இந்த மாதிரிலாம் ஏரியாவில் போய் வேலை தேடுறது. அப்புறம் அதெல்லாம் பார்த்து வேலை கிடைச்சாலும் நம்ம பிள்ளைங்கள அட்மிஷன் பண்ணுறதுக்கு கவுண்டர் சீல் வாங்க சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரம் போய் அதை வாங்கி தரலை. அதனால் அந்த ஊருக்கே போக முடியல. தமிழ்நாட்டிலேருந்து அந்த பக்கம் போய் பிழைக்க முடியல. இப்படி சில சம்பவங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் தான். அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேறு ஊரில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. அதுலேயும் ஒன்றும் முன்னுக்கு வர முடியல. அப்புறம் அவங்க இருந்த ஊர்லேயே வேலை பார்க்குறாங்க. இப்படி ஸ்கூலாக அலைஞ்சு அங்கங்கேயும் கஷ்டப்பட்டு 1க்கு 2 ஆச்சு. 3 குழந்தைங்களாயிடுச்சு. 2000க்குள்ளே 3 குழந்தைங்களாயிடுச்சு. ஆனால் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே எந்த வேலைக்கும் போகல. எதையும் செய்ய விருப்பம் இல்லை. நம்ம எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியல. பிள்ளைங்கள பிறந்துட்டாங்களேன்ற ஒரு பயம் கிடையாது குடும்ப தலைவருக்கு. அப்படிலாம் குடும்பம் நடத்தியாச்சு. அது ரொம்ப சிரமமான சுச்சுவேஷன். என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க, ஆனால் எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படி தான் குடும்பம் நடந்தது. கேட்குறதோடு சரி, ஆனால் அந்த செயல்பாடில் எதையுமே செய்ய முடியாது. அப்போ இருந்த வேகம், அந்த ஆர்வம் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி போயிடுச்சு.
அது யாரும் பெரியவங்களும் ஏன் இப்படி இருக்க, இதை பண்ணு அதை பண்ணு, பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுவ, நாளைக்கு எப்படி பொழைப்ப அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏதோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறோமா, அவரும் சும்மா ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகிறாரா, இல்லை அது கூட பிடிக்காம 1000 rupees அந்த மாதிரி 1500 1000 ரூபாய் தான் சம்பளம் அன்னைக்கு. அந்த டேட்டில் 96 97லலாம் அவ்வளோதான் சேலரியே. மிஞ்சி மிஞ்சி போனால் 99 வரைக்குமே 2000 வரைக்குமே 2000 ரூபா சம்பளம். 1750 தான், 700 தான், 1700 தான் வாங்கினாங்க கடையில். இதுக்கே ராத்திரி 10 மணி, காலையில் 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி 10 மணி தான். அப்படி வேலை பார்த்து அந்த சம்பளத்தை வச்சு தான் எல்லோரும் சாப்பிட்ணும். அப்போ இதை செய்யுங்க, இந்த ஒரு இடம் வாங்குங்க, இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும். 97 வரைக்கும் கையில் கொஞ்சம், 97க்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் காசு நகைலாம் இருந்துச்சு. ஆனால் எதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்க தெரியல. நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ஷாப் ஏதாவது ரெடி பண்ணணும், அப்படிலாம் ஒரு தாட்லாம் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா வெளியில் போய் எதுவும் கேட்குறதுக்கு பயம், சொல்கிறதுக்கு பயம். ஏதோ ஸ்கூல் வேலையை பார்த்தோமா, பிள்ளைங்களை சாயந்தரம் பார்த்துக்கிட்டோமா, சொல்லி கொடுத்தோமா, அப்படியே அந்த பொண்ணு லைஃப் போயிடுச்சு. அவருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியல. பேரண்ட்ஸும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அவர் மாமனார், அந்த பொண்ணோட மாமனார், மாமியார், அக்கா பிள்ளைங்க எல்லாமே அப்படியே பக்கத்து வாசப்படி தான். ஆனால் எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழலில் திரும்ப ஸ்கூல் வேலைக்கே போகிறேன். அவள் போகிறா, அந்த பொண்ணு போகிறா, பிள்ளைங்களை சேர்க்கறது, படிக்க வைக்கிறது. வெளியூரில் போயிட்டு அது சரி வரேன்னு அப்படி லோக்கலில் வந்தது. இப்படி வெளியூரில் எங்கன்னா போகலான்னு அலைஞ்சு பார்த்துட்டு எதுவும் செட் ஆகலைன்னு திரும்ப அந்த ஊருக்கே வேலை பார்க்குறது. இப்படியே போகும்போது 3வது குழந்தை 2000 பிறக்குது. அந்த எல்லா குழந்தைக்குமே டியூட்டி லீவு வர்ற வரைக்குமே வேலை பார்க்கணும். வேலை பார்த்து தான் முதல் குழந்தை அக்டோபர் லீவு, 2வது குழந்தை மே மாதம் லீவு ஏப்ரலில், 3வது குழந்தை பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி. அப்போ அந்த லீவ் எண்டில் பிறக்கும்போது அப்போ அதில் ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவேன். அந்த மாதிரி 6 மாதம் 3 மாதம் இருப்பேன். அப்புறம் பிள்ளைய யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிட்டு அப்படியே பார்த்துக்கிறது. 3வது குழந்தைக்கு தான் அந்த பொண்ணோட அம்மா பார்த்துக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் லீவ் எடுத்துகிட்டு தூக்கிட்டே போகிறது, தூக்கிட்டே வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணுக்கு 400 ரூபா, அவங்க ஹஸ்பண்டுக்கு 1500 ரூபா சம்பளம். இவ்வளோதான் அன்னைக்கு. அப் டு 2000 வரைக்குமே, 99 2000 வரைக்குமே அதான் சம்பளம். அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். அப்போ 2002 1 நம்ம இருக்கிற இடத்துல இந்த சொந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் 2001 2 கிளம்பியாச்சு. வெளியில் போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வீடை பார்த்து அங்கே ஒரு வேலைக்கு போய் இந்த பிள்ளைய அந்த பொண்ணோட அம்மாட்ட கடாசிட்டு வேலை பார்க்குறா. அப்படிலாம் வேலை பார்க்கும்போது இந்த டிடிஎட் ஆசிரியர் பயிற்சி 2002 to 4 பேட்சில் படிக்கிறதுக்கு வருது. அதுக்கு 30,000, 24,000 ஃபீஸு காலேஜ் கட்டணும். ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு ஒரு 4,000, அப்போ 28,000. அப்போ நம்ம அட்மிஷனு, ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு அதுக்கெல்லாம் தனி. அப்புறம் நம்ம டெய்லி செலவு எல்லாமே போய் வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ பார்த்திங்கன்னா 2002 2004 வரையும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு 500 ரூபா சேலரி. அக்கௌண்ட்ஸ் இதை கற்றுக்குறாங்க. இப்படிலாம் ஒரு சூழ்நிலையில் குடும்பம் நடத்தினது, கஷ்டப்பட்டது, பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் மீடியம் மாற்றினது, ஒரு குழந்தைய அவங்க பொண்ணோட அம்மா வீட்டில் விட்டது, இதெல்லாம் இந்த 2 வருஷத்தில் எல்லாமே நடக்குது. அதில் எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம்.
டெய்லி பாலுக்கு காசு இருக்காது, சாப்பாட்டுக்கு காசு இருக்காது. ஒரு வாழைப்பழம் வாங்கி நைட்டில் சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்ருப்பேன். அப்போல்லாம் 1/2 லிட்ரு பால் 8 ரூபா 6 ரூபா தான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படிலாம் ஒரு சிரமத்தில் ரொம்ப சிரமப்பட்டு குடும்பம் நடத்தியாச்சு. நடத்திட்டு எப்படியும் இதை முடித்து வரும்போது ரேஷன் அரிசியில் போயிட்டு சாதம் வடிக்கிறது, குழம்பு வைக்க, அந்த ஏதாவது ஊற்றி தண்ணி ஊற்றி சாப்பிட்றது. பட்டினி பசி அதிகம்தான். அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் போய் ஒரு சில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது எல்லாமே கொடுமையான விஷயங்கள். அதெல்லாம் செய்யாமல் செஞ்சது ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். அப்படிலாம் செஞ்சு அப்படிலாம் படித்து அந்த ஊர் விட்டு ஊர் போய் டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போய் படிச்சுட்டு திரும்ப நம்ம டிஸ்ட்ரிக்கே தான் வேலை வரும்னு சொல்லி அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்கே வந்து பதிவு பண்ணி அதில் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்வியூ உடனே இன்டர்வியூ வந்து எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்பயும் ஒரு இடத்துல வந்து ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் காசு கேட்குறாங்க. 50,000 கொடுங்க வேலை தரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதை கொடுக்க அன்றைக்கி 50,000த்துக்கு வட்டி கட்டவும் முடியாது, நம்மளால் காசு கொடுக்கவும் பயம். ஆனால் அன்றைக்கி வந்து டீச்சர்ஸோட சேல்ரி 3 ரூபா 3.5 அந்த மாதிரி இருந்தது. பேட்டாவோட 3,500 அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அது கூட லேட்டாக தான் தருவாங்க, 6 மாதத்துக்கோ 10 மாதத்துக்கோ. அதுக்கு எதுக்கு இங்கே வரீங்க, ப்ரைவேட்லேயே பாருங்கன்னா ப்ரைவேட்டில் 1000 ருபீஸ் கிடச்சிது. 1000 ரூபா கொடுத்தாங்க சம்பளம். இது படித்து முடித்து வந்த பிறகு 2005 அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டிய, பொண்ணோட அம்மா அப்பாவையும் பார்க்கணும், 3 குழந்தைய பார்க்கணும், குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம். அதை விட அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு பக்கம் எல்லாம் மேரேஜு ஃபங்க்ஷனு, எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி வேறு படித்தோமா, 2000 3000ன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி தான் இதை போய் படிச்சுட்டு வந்தோம். அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே வேலைக்கு ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடணும், நமக்கு வேலை வர்றதுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை, அதை அடைச்சிட்டா நம்ம சம்பளம் வாங்கும்போது நிம்மதியாக நம்ம பிள்ளைங்கள பார்க்கலாம் அப்படின்னு நினச்சது அந்த பொண்ணு நினச்சா. ஆனால் அது மாதிரி நடக்கலை. அந்த கடனை அடைச்ச காசுக்கு கடன் வாங்கினது ஒரு பக்கம்னாலும் அடைக்கிறத விட்டுட்டு முதல்ல இடம் வாங்கி போட்டிருந்தேன்னா குடியிருக்கவாது ஒரு வீடு இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எல்லாமே தமிழ் மீடியம் ஆகிடுச்சு. கடைசி பையன் மட்டும் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறான். அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். 2004க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் தான் சேர்த்தனே. அந்த மாதிரி போட்டு அவனை ஒரு படிக்கிறதுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே நிறைய பிரச்சனை. தனியாக ஸ்கூல் போக மாட்டான், டீச்சர்ஸ் கூட ஒபே பண்ண மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுவான். பிடிக்கல, ஸ்கூல் பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சிரமப்படுவான். அவனை 5th படிக்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் அனுப்புறது போகிறது ட்ரெஸ் எல்லாம் ஒரு நீட்னஸாக அனுப்ப முடியாது. ஏதோ பழசு சரி பண்ணி போடுவேன். அதெல்லாம் வந்து அவனுக்கு மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது பிடிக்காது மெட்ரிக்கில். அப்புறமா புதுசாக வாங்கி போட்டு விட்டேன். 4th அப்புறம் 4th 5th புதுசாக தான் எல்லாமே ரெடி பண்ணி போட்டு அனுப்பினேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பிள்ளைங்க படித்தாங்க. ஆனால் அந்த வேலை வரும்னு நம்பி 2009 வரைக்கும் பார்த்துட்டு ஏமாந்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் 80% போட்டுட்டாங்க நாங்கள் படித்த செட்டெல்லாம். அதில் முன்னாடி சேர்ந்தவங்க பின்னாடி சேர்ந்தவங்க 2 வருஷம் முடிக்காமல் வந்தவங்க எல்லாரையும் ஒன்றா போட்டு எல்லாரையும் எப்படியோ உள்ளே தள்ளிட்டாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேர் அதில் 20% ஏமாந்தவங்களாகவே போயிட்டோம் இன்னைய வரைக்கும். அதுக்கு அது யாரோட தப்பு, யாரோட அரசு தானே காரணம். அதை நான் ஒரு வழி சரி பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் யாரும் அது எந்த மாதிரி இருக்கிறாங்களே பாவம்னு சொல்லி கலைஞர் ஐயா சொன்னார். ஆனால் அது யாரும் செயல்படுத்தலை. ஜெயலலிதா அம்மாவும் போட்டாங்க. அவ்வளோ பேர் போடும்போது இது ஒரு கொஞ்சம் தானே, இதை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை.
இதை நான் எவ்வளோ தூரம் நம்ம எடுத்து சொன்னாலும் வீடியோ போடுறேன், அதை போடுறேன். ஆனால் இதோட தொடர்ச்சியாக நான் ஃபுல்லாக ஒரே இதுவாக வீடியோவாக போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள கஷ்டங்கள் தெரியும். இதையும் ஒரு படமாக எடுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு மன கஷ்டங்கள் இருக்குது இதில். அதில் ஒரு சின்ன விஷயங்களுமே அந்த அனுபவ ரீதியாக சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசில். அந்த எதிர்பார்ப்புகள் வந்து பேப்பர் பார்க்குறது, நியூஸ் பார்க்குறது, இவ்வளோ பேர் போடுறாங்க, நமக்கு இதில் வந்துடும், அதில் உள்ள போயிடலாம், இதில் உள்ள போயிடலான்னு சொல்லி நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் கவனத்தை செலுத்திட்டு பிள்ளைங்கள கூட அடுத்தது என்ன படிக்க வைக்கணும் கூட யோசிக்கலை. அப்படியெல்லாம் ஒரு சிரமத்தில் நமக்கு தான் அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கும் தொடர் கதையாக தொடருது. அவங்க டேலண்ட்டை வளர்த்திக்கலையா இல்லை நம்ம படிக்க வச்சது சரியில்லையா அப்படின்னு தெரியல. சந்தர்ப்பங்கள் எல்லாருக்குமே இல்லை அன்லக்கி ஃபெலவாக போயிட்டுருக்கு. இருக்க ஒரு வீடு இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சிரமமான விஷயம். யாரோ என்னென்னமோ நிறைய நம்ம தமிழ்நாட்டில் செய்கிறாங்க, தானம் பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் இடம் இல்லாதவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஷெட்டு போட்டு கொடுக்கறது கூட வாடகை கொடுத்து குடும்பம் நடத்தணும், இவங்களுக்கு சொந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்தது, குடும்பம் நடத்தினது தவறான முறையா, நேர்மையாக இருந்தது நேர்மையாக, உண்மையாக இருந்தது தப்பா, அப்படிலாம் ஒரு மனசாட்சிக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். ஆனால் சொந்த பந்தங்கள்லாம் வந்து அவங்கவுங்க சேஃப்டி ஆகிட்டாங்க, கூடயே இருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, பேசினாங்க, போனாங்க. பிள்ளைங்கள ஒரு காலேஜ் சேர்க்கும் போது எல்லாருமே நகர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன அதிகமாக படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் எல்லார் மனசுக்கும் வந்துருச்சு. அதுவும் ஒன்று, எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் தான், ஒன்றும் பணம் கொடுத்துலாம் பெருசாக படிக்க வைக்கல. அதுக்கே ஒரு போராட்டம் தான். ஸ்கூலுக்கு போகணும், டியூஷன் எடுக்கணும், அவரும் ஒரு வேலைக்கு போகணும், பசங்களும் பால் பாக்கெட் போட, ஒரு சின்ன சின்ன வேலை, வெளியில் ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருந்தும் முன்னுக்கு வர முடியல எங்களால். கடன் அடைக்கவே பொழப்பு சரியாக போச்சு. கண்டிப்பாக யாராவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்க ஏதாவது ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதை ஒரு திரைப்படமாக இயக்கினா இன்னும் நல்லாயிருக்கும், சிம்பிளாக எடுக்கலாம். கூட்டு குடும்பத்தில் மொத்தம் 15 பேர். ஆனால் ஒருத்தர் கூட இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இப்படி எப்படி இருக்கிற பிள்ளைக்கு விவரம் தெரியாமல் இருக்கானே பையன், பெரிய பையன் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் பெற்ற தாய்க்கும் இல்லை, உடன் பிறந்த அக்காவுக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி நாளைக்கு நல்லா காப்பாற்றுவாங்கன்னு தெரியாமல் அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் அங்கே இருந்தது தான் நாங்கள் செஞ்ச பெரிய தப்பு. ஆம்பளைக்கு அந்த தைரியம் கிடையாது வெளியே வர. அப்போ நமக்கு என்ன தெரியும்? இதில் 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம், அந்த பொண்ணுக்கும் ஹஸ்பண்டுக்கும். அப்படி இருக்கும்போது எதையுமே செய்ய தெரியாது. ஒரு ரோட்டில் நடந்து பிள்ளையை தூக்கிட்டு அடுத்த பக்கத்து தெரு கூட போக தெரியாது. அந்த மாதிரி படிச்சிருக்காங்களே ஒன்று, எதுவும் வெளியில் போயிட்டு விசாரிக்கவோ பேசவோ தெரியாது. அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் பேசுவா. வெளியில் ஆளுங்கிட்ட ஏதாவது பேசினா அங்கே வந்து பேசவும் முடியாது மாமியார் வீட்டில். அப்படிலாம் ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு. இரண்டு வருடம் ஆசிரியர் பயிற்சி ப்ரைவேட்டில் படித்து செல்லாதுன்னு சொல்லி திரும்பவும் அரசாங்கத்தில் ஒரு 30,000 ரூபா கட்டுற மாதிரி யூனிஃபார்மு, புக்ஸு, ஃபீஸு எல்லாம் கடை வாங்கி படித்து சரியாக சாப்பிடாம கையில் பணம் இல்லாமல் ரொம்ப சிரமமான நேரத்தில் அதை படித்து இன்டர்வியூவும் வந்து வேலை கிடைக்கும்னு நினைக்கிற நேரத்தில் மாவட்டம் வந்து எங்கே வந்து சீனியாரிட்டி கம்மியாக போயிட்டுருக்கு. இப்போ வேறு மாவட்டத்தில் 2004 போகுதுன்னா சில மாவட்டத்தில் 2002 தான் போகும்.
சில மாவட்டத்தில் 2006 போச்சுன்னா சில மாவட்டத்தில் 2004 போயிட்டுருக்கோம். அப்படி 2 வருஷம் பிஃபோராக போகிறது, 2 வருஷம் லேட்டாக போகிறது, எங்கே மெம்பர்ஸ் கம்மியாக இருக்காங்க அதெல்லாம் தேடி பார்த்து, அதில் கடலூர் மாவட்டமும் ஒன்று. நிறைய பேர் வெளியூர்லேருந்து கடலூர் மாவட்டத்தில் பதிவு பண்ணி வேலை வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த மாதிரிலாம் தேடி பிடிச்சி பணத்தை கொடுத்து சீனியாரிட்டி போட்டு அவங்க அந்த ஊரில் என்ன சீனியாரிட்டியில் இருக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து இங்கே போட்டு வேலை வாங்கிட்டாங்க. அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் 50,000 கேட்டாங்க தான். அப்போல்லாம் சேல்ரி 3.5 கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த 50,000 வட்டிக்கு வாங்கி எப்படி கட்டுறதுன்னு பயந்துக்கிட்டு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு கட்டாமல் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி வாங்கியிருந்தா கூட இன்றைக்கி ஒரு நல்ல சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படிப்பை படித்ததுக்கு, அந்த 30,000 அன்னைக்கு இருந்ததுக்கு ஒரு சாதாரண ஒரு காலி மண் வாங்கியிருந்தா கூட, மனை வாங்கியிருந்தா இன்றைக்கி அதை விற்றுட்டு கூட பிள்ளைங்களை செட்டில் பண்ணலாம். அப்படி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம் என்னால். ஏன்னா உடம்பு வீக் ஆகிடுச்சி, நம்மளால் எல்லா ஒர்க்கையும் பார்க்க முடியல. ஓரளவு தைக்க தெரியும், அதையும் ஒரு ப்ராப்பராக செஞ்சுக்காமல் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு கடைசியில் இப்போ இன்றைக்கி நம்மளால் எதையும் செய்ய முடியல. அதை விட்டு வெளியே வரல. ஏதாவது செஞ்சிடலான்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் எதையும் செய்யணும், இதை செஞ்சு பொழைச்சிக்கலாம், அதை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு ஒரு தைரியம், ஒரு முதலீடு பண்ணவோ ஒரு சொந்த இடம் இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நினைக்கும்போது இதை யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, பகிர்ந்துக்கவும் முடியாது. பிள்ளைங்கக்கிட்டேயே பகிர்ந்துக்க முடியல. என்ன அம்மா சொன்னது சொலஞ்சு இப்போ புலம்பிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துருச்சு. இதை கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை ஒரு திரைப்படமாக எடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் தான் போடுறேன். எல்லா கதவுமே க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு அமைப்புகள் அமைஞ்சு போச்சு. இதுக்கு நம்ம தான் காரணம்னு தான் நம்மளை தான் சொல்லிக்கணும், யாரையுமே சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்தே சரி, 90லேருந்தே பார்த்தா எதையாவது ஒன்று செஞ்சு இந்த படிப்பு இல்லையா இதை தூக்கி போடு, அடுத்தது போ அப்படின்ற அளவுக்கு ஃபேமிலி அமையலை. அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதெல்லாம் வேணாம், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படி சொல்லி இப்போ நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் அந்த பழக்கம் வரலை. அவ்வளோதான். வெளியில் போய் 4 பேர்கிட்ட கேட்கவோ பேசவோ நமக்குன்னு ஒரு அமைப்பு அமைச்சிக்கவோ ஒரு திறமை இல்லாத மாதிரி, ஒரு பலகீனம் மாதிரி ஆயிடுச்சு. தெரிஞ்ச தொழிலையே நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பாக அமைச்சிக்க முடியல. எல்லாமே மணி தான் காரணம், பணம். ஒரு வீடு வாடகை, அந்த ஒரு தைரியம், நம்ம சொந்த இடம் இருந்தால் கூட நம்ம முடியும் போது வியாபாரம் பண்ணலாம், முடியலனா கூட கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். அப்படிலாம் இல்லாத ஒரு சூழலில் ரொம்ப சிரமப்படுறோம். சிரமப்படுறோன்னா என்ன, சாப்பாடெலாம் இருக்குது, சாப்பிட முடியும், எல்லாம் நம்மளால் சாப்பிட பிடிக்கல இப்போல்லாம். அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு இந்த வேலையை நினச்சி ஒன்று. இதுக்கு முன்னாடியே நம்ம எதையும் செய்யாமல் விட்டுட்டோமேன்னு ஒரு கவலை, அவ்வளோதான். கண்டிப்பாக இதை திரைப்படமாக எடுங்க. யாராவது இந்த கதையை பார்க்குறவங்க கண்டிப்பாக அவசியம் இதை ஒரு ஆசிரியர்களுக்காக இதை முன் வைக்கிறேன் நான். இப்போ பாஸ் பண்ண டீச்சர்ஸும் நிறைய கஷ்டப்படுறாங்க. இன்னும் வேறு எக்ஸாம் வருது, அதையும் ப்ராப்பராக அரசு கரெக்டான முறையில் நடத்தி எடுக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும், இந்த சிரமங்கள் களையணும். ஓகே, தேங்க்யூ. இதில் மெட்ரிகுலேஷனில் வேலை பார்த்தாலும் அந்த சம்பளத்தில் 2005 4 to 5 1000 rupees கிடைக்கிறதே பெரிய விஷயம். மெட்ரிக்கில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் 12th முடித்து ஒரு டிகிரி படித்து
டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தா கூட 1000 1200 வாங்குறது பெரிய விஷயந்தான். அதில் பிள்ளைங்கள்லாம் ஒரு 7th 8th அந்த மாதிரி படிக்கிறாங்க. அப்போது ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் அதை நம்ம யூஸ் பண்ணுறது கூட வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். சைக்கிள் இல்லாமல் பிள்ளைங்க நடந்தே பேக் எடுத்துகிட்டு போகிறது, தூக்க முடியாமல் நம்மளும் அவங்க அந்த பிள்ளைங்களோட அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க அப்பாவும் டியூட்டிக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு கடையில் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த சைக்கிள் கூட இல்லாமல் இந்த பிள்ளைங்க நடந்து போகும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அந்த வழியை அந்த வேலை இல்லாமல். ஆனால் வெரிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். 10 வரைக்கும் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. 4லேருந்து 10 வரையும் கவர்மெண்ட்லேருந்து வெரிஃபிகேஷன், அப்பப்பையும் வெரிஃபிகேஷன் தான். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் ஏமாந்துட்டோம். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு அந்த 2010 வரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எக்ஸாம் வரப்போகுதுன்ற அறிவிப்புலாம் கிடையாது. அப்போ நம்ம அந்த எதிர்பார்த்து நல்ல ஸ்கூலில் பிள்ளைங்களை அடுத்தது மாற்றணும், நல்லா என்ன சேர்க்கணும், அதுக்கு வேண்டிய அமௌண்ட்டு எதுவுமே சேர்த்து வைக்க முடியல. நார்மலாக பார்த்தா நம்ம ஒரு மிடில் ஃபேமிலியும் கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் நடுத்தர வர்க்கம்தான். நடுத்தர வர்க்கம்னு கூட சொல்ல முடியாது, அதுலேயும் கம்மி தான். அந்த சைக்கிள் கூட வாங்க முடியாமல் கவர்மெண்ட்டில் சைக்கிள் கொடுத்த பிறகு தான் பிள்ளைங்க சைக்கிள் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷனில் குடும்பம் நடத்திட்டு அந்த 10ல் எக்ஸாம் அறிவிக்கலை, 12ல் தான் அறிவித்து 12ல் எக்ஸாம் வச்சாங்க. அந்த புது பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணலை. ஆனால் எப்படியோ ஏதோ பண்ணி எல்லாம் சில இடங்களெல்லாம் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்தந்த ஊர் மக்களுக்கு சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணி அப்படியே ஜாப் போயிட்டாங்க. ஆனால் அவ்வளோ பேர் 10,000 பேர் போட்டாங்க. அதில் இந்த கொஞ்சம் சொச்சத்தை போட்டிருக்கலாம் அந்த சீனியாரிட்டியில். அதை செய்யாமல் அரசு விட்டுடுச்சு. அப்போது அந்தளோட வலியும் தாங்க முடியல. லிஸ்டெல்லாம் ஒட்டி ஸ்டேட் சீனியாரிட்டியாக மாறினது ஒரு பங்கு. அந்த ஸ்டேட் சீனியாரிட்டிக்கு அப்புறம் 3 மாவட்டம் மட்டும் போய் மற்ற மாவட்டங்கள் போல். அதில் சில மாவட்டங்கள் கலெக்டர் லெட்ரு கொடுத்து அனுப்பிட்டார், சில மாவட்டங்களுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் அறிவித்தாங்க. எக்ஸாம் அறிவித்தது பார்த்திங்கன்னா 12லே வச்சு 12லே போஸ்டிங் போட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உக்காந்துருந்தவங்க எல்லாரையும் அப்படியே பேலன்ஸ். அப்போ அந்த சீனியாரிட்டிக்கு இவ்வளோ முன்னாடி படித்தவங்க பின்னாடி படித்தவங்கன்னு பார்க்காம அது போட்டதுனால தான் அவ்வளோ பிரச்சனையுமே. அதுவும் சேலரி எல்லாருக்குமே அதிகம்தான். அந்த சேலரியும் குறைச்சி நான் இன்னும் கொஞ்சம் பேரை போட்டிருக்கலாம். இதில் பாதி சீனியாரிட்டி பாதி, அதில் பாதி போட்டிருக்கலாம். அதையும் செய்யலை. அந்த மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணி ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்த ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வேலைக்கு போக முடியாமல் சூழ்நிலைலாம் கொரோனாவில் தான் உக்காந்துட்டாங்க. ஆனால் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் சில பேர்லாம் வேலைக்கே போகலை. சில பேர் லைன் மாறிட்டாங்க, சில பேர் மாறலை. ஆனால் தயவுசெய்து அரசுக்கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஏதாவது ஒரு புது அறிவிப்பு வருதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அந்த புதுசாக எப்போ வந்துச்சோ அதுலேருந்து அந்த ஸ்கீமை கொண்டு வாங்க. அப்படி தான் எல்லாத்துலேயுமே கொண்டு வராங்க. பேங்க்கு, ஸ்கூலு, ஒரு புது சிஸ்டம் வருதுன்னா அந்த இயர்லேருந்து வந்ததோ அந்த இயர்லேருந்து தான் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெட்டு 12ல் தானே வந்துச்சு. அந்த 12ல் வந்தவங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சமாவது அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் காலம் போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் நல்லதே பண்ணாலும் அது யாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையுமான்னு தெரியல. கண்டிப்பாக பாருங்கள். இதில் உள்ள வழிகளை புரிஞ்சு ஒரு படமாக எடுத்திங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். எந்த ஆட்சியையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த ஆசிரியர் பணியை நம்பி இருந்தது தவறு தான். வேறு மாறி இருக்கணும், மாறாமல் விட்டுட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு அடிக்கடி வெரிஃபிகேஷன் கூட்டதுனால தான் அதை நம்பிட்டோம். ஆனால் இன்னைய வரைக்கும்
பிள்ளைங்க படிப்பு எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அதுக்கே சிரமப்பட்டோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு வழியில் வேறு தொழில் மாறி இருக்கணும், வேறு விதத்தில் சம்பாதிக்க போயிருக்கணும். அதெல்லாம் எதுவும் செய்யாமல் அந்த எப்படி ஒரே இதுதான் அப்படின்னு அதுலேயே இருந்துட்டோம். அது சில காலங்கள் கழித்து இந்த மாதிரி செல்ஃபோனு அது இது பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் மாறி இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் நம்மளை பெரியவங்க சரியில்லைன்னா ஒரு குடும்பத்தில் ஆண் கரெக்டான வருமானம் ஈட்டலைன்னா அந்த குடும்பமே எந்த அளவுக்கு பாதிக்குது. தொடர்ச்சியாக அப்படியே போயிட்டுருக்கிறது தான். எனக்கு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. அவங்களும் அந்த ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டே தான் பிள்ளைங்க இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கே தவிர, அதுலேருந்து ஒரு வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணாங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல. அதோடு அப்படியே முழுகி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது. இருக்கிற டீச்சர்ஸ்க்கு சம்பளத்தை ஏற்றாமல் ஓரளவு எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுத்து அதை பகிர்ந்துருக்கலாம். அது இந்த ஆட்சியோ அந்த ஆட்சியோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிறவங்களுக்கே சம்பளம் எல்லாமே ஏற்றிட்டு வெளியில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறத அதை ஒரு சரி பண்ணியிருக்கலாம். இப்படி போடலாம் அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் வாங்குகிற சம்பளத்துக்கு 2 பேர் 3 பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிமிட்டோடு. புது போஸ்டிங் போட்டிருந்தா எல்லாருக்கும் வேலை கிடைச்ச மாதிரியும் இருக்கும், பல குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் கிடைக்கா கனியாக ஒரே பக்கமாக ஒரு வீட்டிலன்னா 5 பேரும் ஜாப்பில் இருக்காங்க. அப்போ மற்ற ஃபேமிலியில் ஒருத்தர் கூட உள்ளே போக முடியல. இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷனில் பிள்ளைங்க இப்போ முயற்சி எடுத்தாலும் எதுவும் பண்ண முடியாத அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்காங்க. குடும்பமும் ஒத்துழைக்கலை, ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த அளவுக்கு எதுவுமே ஹெல்ப்பு கிடையாது. ஏதோ சம்பாரித்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் பேரண்ட்ஸாலையும் எதுவும் பேலன்ஸ் பண்ண வைக்க முடியல. ஏதோ போனால் சாப்பாடு போடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப சிரமந்தான். எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லாமல் வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. பிள்ளைங்களும் அந்த வாழ்க்கை துணையை இப்படி தான் ஒரு முறை இல்லாமல் சூஸ் பண்ணும்போது இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த வாழ்க்கை துணையை கூட அழகு அந்தஸ்து அப்புறம் அந்தந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏஜ், ஒரு கரெக்டான ஏஜ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை துணைவியை சூஸ் பண்ணும்போது சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு குடும்பம்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இனியும் வேலை கிடைக்குமா எங்களுக்கு? நாங்கள் உட்காரத்துக்கு ஒரு அட்ரஸோட ஒரு ஃபேமிலியில் இதுதான் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வீடு இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது இன்னைய வரைக்கும் கேள்விக்குறி தான். நிறைய திரைப்படம்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் இதையும் ஒரு கதையாக ஒரு ஜென்ரலாக அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமாக எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வேலை வருன்ற எதிர்பார்ப்பு அப்பாயின்மெண்ட்டை அடித்து நின்று போனப்போ இருந்த ஒரு கஷ்டங்கள், இன்றைக்கி மதியானம் நேம் லிஸ்ட்டு ஒட்டியாச்சு, நாளைக்கு வந்துடும் லெட்ரு அப்படின்னு நினைக்கும்போது அது அப்படியே ஸ்டேட் சீனியாரிட்டியாக மாறும்போது உள்ள ஃபீல் இருக்குது பாருங்களா, அதில் அஃபெக்ட் ஆனது தான். ஆரம்பத்தில் அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் வாங்கினவங்க கடைசி வரைக்கும் அஃபெக்டடாக போயிட்டுருக்கோம். இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டால் எல்லோரும் ஒன்றா படித்து அதில் முக்கால்வாசி பேர் வேலையிலேருந்து நம்ம வேலையில் இல்லாமல் இருக்கிறது தான் தாங்கிக்க முடியல. இந்த ஒரு அரசு பணியில் கொஞ்ச நாளாவது வேலை பார்ப்போன்ற ஒரு ஆசைகள் நிறைவேறுமான்றதும் தெரியல. பிள்ளைங்களுக்கு பொண்ணு தேடியே ரொம்ப அலைஞ்சு கஷ்டமாக இருக்குது. ஒரு சரியான முறையில் பதில் கிடைக்காம பேக்கப் என்ன இருக்குது,
சேலரியும் சேஃப்டி ஹவுஸ் இது 3ம் அதிகமாக இருந்தால் பேசுங்க. இல்லைன்னா இதுக்கே பொண்ணோட ஃபேமிலியும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் பையன். அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி. அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப நினச்சி பார்க்கவே சிரமமான சூழ்நிலை தான். பார்க்க வேண்டியதுதான். ஆனால் அதுலேயே தான் எல்லோரும் ஒரு சம்பளத்தில் எல்லாரையும் கவர் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்களா? அம்மா அப்பா யாரை நம்பி, பையனை நம்பி இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு தனியாக சோர்ஸ் இருக்கா, அவங்க பையனை நம்பாமல் இருந்தால் நம்ம பொண்ணு கொடுக்கலாம், அப்படிலாம் ஒரு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் பேரண்ட்ஸு பொண்ணை பெற்றவங்களாக இருந்தால் பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். படிச்சிருக்கானா, ஒழுக்கமாக இருக்கானா, நம்ம பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குவானா அப்படின்னு நினச்சி பொண்ணு கொடுங்க. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, பணம் ஒன்றும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட முடியாது. அதனால் அது யோசித்து சொல்லுங்கள். அப்போ பொண்ணை பெற்றவங்க யாராக இருந்தாலும் யோசிங்க. இதை பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவு புரியும். இன்னும் நிறைய சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சொந்தக்காரவங்க கிட்ட கடனை அடைச்சிங்கன்னா ஒரு சின்ன அத்தாரிட்டியாவது வாங்கிக்கணும் போல இருக்குது. அப்படி 5000 10,000 தான் வாங்கியிருந்தோம் கடன். ஆனால் அது எல்லாமே திருப்பி கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு அதை அடைக்கவே வட்டி இல்லா கடன் தான். ஆனால் ஒரு சம்பளம் வாங்கும்போது ஒவ்வொருத்தருக்காக அடைச்சிக்கிட்டே வந்தோம். டோட்டலாக 25,000 தான் வாங்கியிருந்தோம் கடன். எல்லாம் படிக்கிற செலவு 30,000 வந்துச்சுன்னா அந்த 25,000 26,000 கடன் வாங்கியிருந்தோம். அந்த கடனை ஒவ்வொருத்தருக்கும் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படின்னு சேர்த்து வச்சு கொடுத்தோம். மொத்தமாக தான் கொடுத்தோம், சில்லறையெல்லாம் கொடுக்கல. இப்போ ஒருத்தட்ட 5,000 வாங்கினோன்னா அந்த 5,000 மொத்தமாக எப்படியா சேர்த்து ஒரே தடவையாக அப்படி தான் கொடுத்தோம். அதையே கொடுத்தியான்னு கேட்டுட்டாங்க. அதனால் உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையாவது பைசா வாங்கினா அந்த 100 50லாம் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி கொடுக்காம மொத்தமாக கொடுக்கும்போதே இந்த பேர் ஒரு நோட்டில் வரவு வச்சு ஒரு சைன் வாங்கியிருக்கணும். அது உடன்பிறப்புகள் கிட்ட தான் முக்கியமாக வாங்கணும். வெளியில் அடுத்த ஒரு அத்தை மாமா சொந்தம் கூட அதெல்லாம் கேட்கல. ஆனால் நம்ம உடன்பிறப்புகள் தான் கேட்டுட்டாங்க. கூட பிறந்தவங்க தான் நீங்கள் கொடுத்தீங்களா, அப்படியா, ஒன்றுமே தெரியலையே, ஓ அப்படின்னு ஏதோ பார்க்குற மாதிரி கேட்குறது. அப்புறம் ஒரு லேண்டுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கட்டி சேர்த்து வச்சுருந்தா ஒரு வீட்டில் கூட்டு குடும்பத்தில் இருக்கோன்னா அந்த லேண்டு ஒவ்வொருத்தருக்கும் போட்டிருந்தாங்க. அது இடையில கடைசி ஒரு 4 மாதம் கட்ட முடியாமல் நாங்கள் வெளியூர் போயிட்டோம். ஒரு டெலிவரிக்காக, அந்த பொண்ணோட டெலிவரிக்காக, பிரசவத்துக்காக வெளியில் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்புறம் நிறைய பிரச்சனை, பிள்ளைங்க பணம் பற்றாமல் ஏதோ நிறைய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு கேட்டால், அப்படியா நான் வாங்கலையே, தெரியாதே, கட்டலையே அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வாங்கிட்டாங்க. அதுவும் உடன் பிறந்தவங்க தான். வாங்கிட்டு நான் வாங்கலை, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கடவுளுக்கு தெரியும் வாங்கினாங்க வாங்கலை, இல்லை வேறு ஏதாவது அப்படியே சேல் பண்ணிட்டாங்களா, அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். செய்யுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் உடம்பு பிறப்புகளுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா ஒதுங்கிடுங்க. அப்படி இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கும்போது வீட்டில் இருக்கிற பழைய தாலியை போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த வரப்போகிற பொண்ணுக்கு தாலி கட்டாதீங்க. வீட்டுக்கு பெரிய பிள்ளையோ கடைசி பிள்ளையோ நடு பிள்ளையோ எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் ஒரு அக்கா மாமா அண்ணன் எல்லாருக்கும், தம்பி அக்கா தங்கச்சி அக்கா பிள்ளைங்க அப்படி உழைக்கிறவங்களுக்கு ஒரு மேரேஜுன்னு வந்துச்சுன்னா அவசியம் புதுசாக வரவு என்ன எடுத்துகிட்டு போகிறாளோ எப்படி வச்சுக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. ஆனால் வரப்போகிறவங்களும் நம்ம தம்பி நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கிற தாலி எடுத்து ஒரு பாலிஷ் போட்டு பழைய தாலியை யாரோ அனுபவிச்சதெல்லாம் மணவரையில் போட்டு கட்டாதீங்க. இதெல்லாம் உண்மையான சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த தாலியை சேல் பண்ணும்போது
அது என்ன ஒரு நகை, எங்கே இருந்து வந்துச்சு, எல்லாமே அங்கே கடையில் சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது அப்போ ஏதோ ஒரு பழசை போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அதை போட்டுட்டு கூட வேறு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பழசை போட்டு தாலி கட்ட வைக்காதீங்க. அதனால் குடும்பம் எவ்வளோ சிரமப்படுறாங்க தெரியுங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளையாக பெற்றவங்களுக்கெல்லாம் நிறைய சிரமம், உண்மையிலே சிரமம். பார்க்குறவங்க ஆனால் உங்களுக்கு என்ன ஆம்பளை பிள்ளை அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஒரு வேலையாகட்டும், ஒரு தெளிவாக இருக்கிற பிள்ளை ஆகட்டும், பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற தெளிவும் ஒரு அரவணைப்பும் ஆர்வமும் பசங்கக்கிட்ட இருக்கிறதில்ல. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக புரிஞ்சிக்கிறதில்ல. பொம்பளை பிள்ளைக்கு புரிகிற அளவுக்கு அம்மா அப்பா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கும். சில பொண்ணுங்க அடாவடியாக தான் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க பாசமாக இருக்காங்க, காப்பாற்றுவாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு அறிவு திறமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றது ரொம்ப சிரமம். எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாங்க. அந்த பழமொழி நான் ஏற்றுக்கிறேன். தேவதை தான். ஒரு வீட்டுக்கும் ஒரு பொண்ணு இருந்தால் அது தேவதை தான். ஆனால் அது மாதிரி இல்லாமல் அந்த பொண்ணு தேடி அலையிறதுக்கும், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கொண்டு வர்றது பசங்களுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். வார்த்தையால் சொல்ல முடியாது. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், பிள்ளைங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அது எப்படி சொல்கிறதுனா, வாழ்க்கை அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ள உள்ள அறிவு எட்டுறது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எட்டலையா அப்படின்றது ஒரு வருத்தம். அதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதிகமாக சொல்லுவாங்க, ஐயோ 3 பொண்ணு நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அழுவாங்க. ஆனால் 3 பையன் அப்படின்றவங்க தான் இன்றைக்கி சிரமப்படுற. 3 பையன் 4 பையன் பெற்றவங்கெல்லாம் நிறைய விஷயத்தில் சிரமப்படுறாங்க. காசு பணத்தை விட அதில் இருக்கிற அனுபவங்கள் அதிகம். சொல்லி புரிவிக்க முடியாது, அனுபவித்து தான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் அக்காவோ தங்கச்சியோ இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு உறவினருக்கு வீட்டுக்காரர் இறந்துட்டா, அந்த குடும்பத்தோடு போய் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சுரண்டிட்டு அவங்கள அனாதையாக விட்டுடாதீங்க அண்ணன் தம்பிகளை. ஆமாம், ஏன்னு கேட்டால் ஆம்பளை இல்லைன்னு சொல்லி 4-5 பிள்ளைய பெற்றுட்டு அழுது காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு சாமர்த்தியமாக பணம் சேர்த்துக்கிட்டு அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. இது உண்மையிலே நடந்த விஷயந்தான் சொல்கிறதெல்லாம். யாரும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க. வரப்போகிற பொண்ணு எப்படி போனால் நமக்கு என்ன, இருந்த என்ன இல்லைன்னா என்ன, அவள் பிள்ளைங்க எப்படி போனால் என்ன, தம்பி மட்டும் சாப்பிட்டியான்னு கேட்குறது, அண்ணனை மட்டும் சாப்பிட்டியான்னு கேட்குறது. அப்புறம் வந்த பொண்ணை விட்டால் எதையுமே கலந்துக்கிறது இல்லை, எந்த விசேஷத்தையும் சொல்லி கேட்குறது இல்லை. அடுத்தது 2வது அப்படிலாம் இருந்துட்டு தம்பிக்கு அப்படி எதையாவது செஞ்சால் கூட பரவாயில்ல, என்னென்ன இருக்கோ எல்லாம் விற்று நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது. சேஃப்டி பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ஆம்பளை இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் 4 பேர் முன்னாடி அழுவுறது. அம்மா அப்பா தம்பி 2 தம்பி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பசங்க, அவங்களுக்கு 2 பையன் இருக்காங்க, அவங்களுக்கு 3 பொண்ணு இருக்குது, அந்த விடோவாக இருக்கவங்களுக்கு. அப்படி இருந்தும் எதுவும் இல்லைன்னு சொல்லி யாரையும் நம்ப வச்சு அந்த சிம்பதி ஏற்படுத்தி, பாவம் ஐயோ வந்திருக்கிறவர் ரொம்ப கொடுமைக்காரியாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் உண்டு பண்ணாதீங்க. நம்ம 50 ரூபாய் எடுத்துக்கிட்டால் அந்த தம்பி குடும்பத்துக்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் 25 ரூபாயாவது கொடுக்கணும்னு நினைங்க. அது சொத்து மதிப்பாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் சரி. நம்ம 50 ரூபாய் நம்மன்னா, நீ 5 பிள்ளைங்க வச்சுருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பியும் பழைக்க தெரியாமல் இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். இதை செய்ய அதை செய்ய
ஏன் இப்படி இருக்க, நாளைக்கு உன் பிள்ளைங்களை எப்படிடா வளர்ப்பேன்னு ஒரு சொல்லணும். ஆனால் தான் மட்டும் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அது என்னமோ தெரியலையே அது என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் தான் மட்டும் பழிச்சிக்க கூடாது. அவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி வீடு கட்டுறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி காசு சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அங்கேயும் நம்ம அக்கா வந்துருச்சு, நம்ம தங்கச்சி வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க உழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஏதாவது எடுத்து செய்யணுன்ற எண்ணமே வராதா? அப்படி கல் நெஞ்சமாக இருக்கீங்களா? இதெல்லாம் மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? அப்புறம் என்ன உடன்பிறப்பு, அப்புறம் என்ன சொந்த பந்தம்? யார்கிட்டையுமே எதுவுமே கேட்குறது கூட தோண மாட்டேன்னுது. அப்படி ஆயிட்டாங்க. கொடுத்த காசை இல்லைன்னு சொல்கிறது, எப்போ வாங்கினேன்னு கேட்குறது, எல்லாமே மாறி மாறி பேசும்போது அந்த பேச்சே இடம் இல்லாமல் போயிட்டு அப்படியே ஒதுங்கிடணும் போல தான் தோணுது. எதுவுமே கலந்துக்கவோ பேசவோ இப்போ நம்ம ஒரு இப்போ அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு அலைன்ஸ் பார்க்க ஒரு தேடெல்லாம் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம யார் கூடயும் போய் எதுவும் பேசினாலும் வேலைக்கு ஆக போகிறதில்ல. சொத்து மதிப்பு இருந்தால் தான் இன்றைக்கி பொண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏழையான பொண்ணு எங்கேயாவது இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் சிரமமாக இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரு அப்போல்லாம் மாமா, அத்தை, சித்தப்பா அப்படி யாராவது வழியில் ஒருத்தர் சொல்லி இங்கே சொல்லி அங்கே போய் பாரு இங்கே போய் பாரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை. அது மாதிரி சொன்னால் எங்கே நல்லா இருந்துருவாங்களோ, அவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க எல்லோரும். அவசியம் இந்த கதை வரணும். அரசும் இதெல்லாம் யாராவது ஒருத்தராவது ஆட்சியில் உள்ளவங்க பார்த்துட்டு இந்த சீனியாரிட்டி டீச்சர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா 10 பேருனா 8 பேர் போயிட்டாங்க. அந்த 2 பேருக்கு வேலை இல்லைன்னா அது எவ்வளோ வலி இருக்குன்றத உணர்ந்து அரசாங்கமோ இல்லை மற்ற ஆஃபீஸர்ஸோ கலெக்டரோ யாராவது பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கேட்டுக்கிறேன். இந்த கதையையும் ஒரு திரைப்படமாக ஆக்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கேயாவது யாராவது ஒரு டைரக்டர் யாராவது ஒருத்தர் இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த கதையை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அது எங்களுக்கு இந்த மாதிரி அந்த உணர்வுகள்லாம் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனோட கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இதை பப்ளிசிட்டி பண்ணுங்கள், ஒரு படமாக ஆக்குங்க. இனிமேல் வர தலைமுறைகளுக்கெல்லாம் யாருக்குமே இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு நியூஸே இல்லாமல் அரசாங்கம் அதை சரி பண்ணி நடத்தணுன்றது இந்த குடும்பங்கள் கடைசி வரைக்குமே பலகீனமாக போகிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய வருத்தன்றதை உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அப்படியே டீச்சர்ஸ்க்கு வேலைக்கு ப்ரைவேட் ஸ்கூல் போனாலும் ஒரு இடம் கூட சைக்கிளில் வண்டியில் இதெல்லாம் போய் யாருமே ட்ராப் பண்ணது கிடையாது. பிள்ளையை தூக்கிக்கிட்டு நடந்து போகிறது, போய் வேனை பிடிக்கிறது, அப்படியே தான் வேலைக்கு போகணும். ஆனால் பிள்ளைங்க இருக்கே தவிர ஒரு வண்டி கிடையாது, ஒரு ஸ்கூட்டியோ பெரிய வண்டியோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சூழலில் 2019 பிப்ரவரியில் வண்டி வாங்கணும். வாங்கி ஒரு 20 டேஸ் கூட இல்லை, அதில் 10 டேஸ் எங்கேயும் போகல. 1 வீக்கு தான் எடுத்து பஸ் ஸ்டாண்ட் போனப்போ உடனே கோவிட் அறிவிச்சிட்டாங்க. அது கூட யூஸ் இல்லாமல் அது வாங்கின வண்டிக்கு பணத்தை கூட கட்ட முடியாமல் சிரமப்பட்டோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி டைமில் வந்துச்சு. ஆனால் அந்த COVID-19 அந்த வண்டி இருந்ததுனால நிறைய இடத்துக்கு போக வர சௌரியமாக இருந்தது. ஆனால் வேலைக்கு வண்டி வாங்கினதும் வேலைக்கே போக முடியல. ஒரு வாரம்தான் போயிருப்போம். அந்த வண்டியில் கொண்டு ஸ்கூல் வேன் பிடிக்கிறது போகிறதுக்கு, பஸ் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, வீட்டிலேருந்து கொண்டு விடுறதுக்கோ எதுக்காவது ஒரு சின்ன இதுக்கு ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணோம். அதுக்குள்ளே கோவிட் எல்லாத்தையும் முடக்கி போட்டுருச்சு. அப்போ எந்த விதத்துலலாம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றது. மெட்ரிக்கில் ஒர்க் பண்ணி சம்பளமும் வரல,
இதில் இந்த ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த டைமில். பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த வண்டி கூட இல்லாமல் ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு வண்டி கூட வாங்க முடியாமல் இருந்த சூழல்லாம் அதெல்லாம் ஒன்று அனுபவித்து பார்த்தா ரொம்ப சிரமமாக தெரியும். நம்மளோட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது ஒரு சுச்சுவேஷனில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யாரும் சொந்த பந்தத்தையோ நம்ம அவங்களுக்கு பயந்தோ வாழக்கூடாது. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க எதிர்நோக்கி வாழ்ந்துக்க கற்றுக்கணும். அம்மா அப்பாவை நம்பி கூட வாழ்ந்துடலாம். ஆனால் இங்கே அம்மா அப்பாவே செய்யக்கூடாதுன்னு நினைக்கும்போது அப்போ உடன்பிறப்புகள்லாம் எந்த மாதிரி?